தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் காமராஜர் தேசிய காங்கிரஸிலிருந்து அதன் மாநில துணைத் தலைவர் திரு ராமபாண்டி நாடார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை விமர்சித்து வந்த விவகாரம் நாடு முழுவதும் கடுமையான அதிருப்திகளை உருவாக்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழக முதலமைச்சர் இது தொடர்பாக வருத்தம் தெரிவித்து தன்னுடைய பதிவை பதிவிட்டுள்ளார். உள்ளபடியே திருச்சி சிவாவும் நான் அந்த அர்த்தத்தில் பெருந்தலைவரை விமர்சிக்கவில்லை என்ற விளக்கமும் தந்திருக்கிறார். இருப்பினும் பெருந்தலைவர் காமராஜர் மீதான அந்த திருச்சி சிவாவின் விமர்சனத்திற்கு எதிரான கருத்துக்கள் தொடர்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் தேசிய கட்சியிலிருந்து திரு ராமபாண்டி நாடார் வந்திருக்கிறார். அவரோடு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன் சார். இப்போ நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் திமுக எம்பியோட அந்த விமர்சனம், அதற்கு அவரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் வருத்தம் தெரிவித்ததை நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. இருப்பினும் கூட அப்படி பேசலாம் பெருந்தலைவரை பற்றி அப்படின்னு நிறையா எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் பெருந்தலைவர் காமராஜரை பெரிதும் நேசிப்பவர்கள் இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தொடர்ச்சியாக அந்த கருத்திற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருவதை நம்ம பார்க்குறோம். இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காமராஜர் தேசிய காங்கிரஸ் எப்படி பார்க்குது? சார், என்னுடைய பேர் பிஆர்ச்சி ராமபாண்டி நாடார். நான் காமராஜர் தேசிய காங்கிரஸுடைய மாநில துணைத் தலைவர். அதாவது அருமை நண்பர் திருச்சி சிவா கழக பொதுச் செயலாளர், மேல் சபை உறுப்பினர், அதாவது துணை பொதுச் செயலாளர், மேலவை உறுப்பினர், அதாவது ஓட்டு வாங்கி போகலை. முதல் விஷயமே அவர் பெறவாசல் வழியாக வந்தவர்னு சொல்லுவாங்க. வாசல் வழியாக வரல, மக்கள் ஓட்டு போட்டு அவர் வரல. மக்கள் ஓட்டு போட்டவங்களால தேர்ந்தெடுத்து வந்தவர். அப்போ அவருக்கு அவர் பேசுகிறது நாங்கள் ஒன்றும் பெருசாக நினைக்க முடியாது. இருந்தாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி இவர் தான் பேசியிருக்காருன்னா முதலமைச்சர் வருத்தம் தெரிவித்ததை நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம். அது ஒரு பெருந்தன்மையான விஷயந்தான். அவர் சொல்லியிருக்கிற கருத்து அருமையான கருத்து, ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆர்எஸ் பாரதி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காமராஜர் சொன்ன கருத்தை பாதியை விட்டுட்டு பாதியை சொன்னார். ஆனால் அவரும் வருத்தம் தெரிவித்தார். அதாவது திமுக காரன் கட்டவரில் விட்டுன்னு சொன்னார் காமராஜர்னு சொல்லி மொட்டையாக சொன்னார். அது பின்னணி நாங்கள் அப்புறம் எடுத்து சொல்கிறோம். அதாவது கள்ள ஓட்டு போட்ட திமுக காரன் கட்டவரில் வெட்டுன்னு சொன்னார். அதுதான் சொன்னார். இவ்வளோ கட்டவரில் வெட்ட சொல்லன்னு சொல்கிறோம். அப்புறம் அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கிறார். அப்புறம் ஒரு சின்ன பையன், அவர் ஆரம்பித்த பள்ளிக்கூடத்தில் படித்த பையன், அந்த ராஜீவ் காந்திங்கிறவன், அவனெல்லாம் பேச விட்டு இவங்க வேடி பார்க்குறாங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். இவர் பேசுனது மட்டும் இல்லை, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க எங்களை அந்த காமராஜரை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி நாடக மர பதம் பார்க்குறாங்களா, இல்லை பல்ல பிடிச்சி பதம் பார்க்குறாங்களா, பல்ஸ் பார்க்குறாங்களான்னு தெரியல. ஒரு விஷயம், ஒரு தப்பு நடக்கிறதே இருக்கு. ஒருத்தர் பண்ணினாரு, அதோட போயிட்டுனா பரவாயில்ல, நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சுக்காருன்னு ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன குறுக்கீடு, பெருந்தலைவர் காமராஜர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர் மட்டுமல்ல, அவர் நாடு முழுமைக்குமான போற்றுதலுக்குரிய பெருந்தலைவர். ஆமையா, அதனால அவர் நம்ம பெருந்தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டு. ஐயா, பெருந்தலைவர் ஐயாவை நாங்கள், அதனால நீங்க ஒரு சமூகத்திற்கு இல்லை நாங்கள் சமூகத்துக்குள்ள சொல்ல வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை, உங்கள் கருத்துக்கு. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, அதாவது அவர் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுனால. இன்னைக்கு அம்பேத்கரை யாராவது சொல்கிறாங்களா? உங்கள் கேள்விக்கு என்னுடைய கேள்வி, அம்பேத்கரை பற்றி எந்த அரசியல் கட்சி தலைவரால் சொல்கிறாங்களா? ஏன் சொன்னால் அந்த இனம் அடிக்கும். நாங்கள் பெருந்தலைவர் அரவணைப்பில் வந்தவங்க, நாங்கள் அகிம்சை வழியிலே போகணும்னு நினைக்கிறோமே. அதனால தான் எங்கள் எண்ணம் அதான். நீங்கள் சொல்கிற கேள்வி நியாயமான கேள்வி, நல்ல கேள்வி. அதுக்கு என்னுடைய கருத்து. தேவரையாவை பற்றி யாராவது சொல்கிறாங்களா? இது மட்டும் இல்லை சார், எங்களை இதை மட்டும் சொன்னாங்கன்னு நினச்சிக்கிடாதீங்க. உங்களுக்கு சொல்லிடுறேன், கிட்டத்தட்ட 2009 நினைக்கிறேன், 2009-11 எனக்கு சரியாக ஆகும்ல, அர்ஜுன் சம்பத்து தேவர் செய்தி வேலைக்கு போயிருக்காரு. அவர் அங்கே போனார்னா அங்கே அவருடைய புகழ பாடல் நாங்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் அங்கே போய் சொல்கிறாரு, காமராஜர் போட்டோவை படுக்கை அறையிலையும் தேவர் பெருமான் போரிலே பூஜை அறையிலும் வைக்கணும். இது அங்கே என்ன தேவை, அது சொல்லுங்க பார்ப்போம். அவர் போனது பசும்பொன்னையா திருவிழாவுக்கு. நீ அங்கே போய் என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். அங்கே போய் ஏன் காமராஜர் இழுக்கிய? அப்போ அந்த காமராஜரை இழுத்தா காங்கிரஸ்காரங்க, அதாவது
இந்த காமராஜருக்கு இழுக்கு வந்ததே காங்கிரஸ்காரங்களால். அது யார் சொன்னாலும் மாற்றுக்கிடவே மாட்டேன். முதலில் இழுக்கு வந்ததே காங்கிரஸ்காரங்களால தான். எப்படி சொல்றீங்க சார்? ஏன் அந்த குற்றச்சாட்டு? சார் ஒரு கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் இன்னைக்கு நீங்கள் காங்கிரஸ்ன்னு இன்னைக்கு இருக்கிறதுக்கு 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி தந்தார். சுதந்திர போராட்டத்தில் 9 ஆண்டு காலம் உள்ளே இருந்திருக்காரு. 2 பிரதமரை உருவாக்கியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி அழிந்து விடும்ங்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சி தூக்கி நிப்பாட்டினவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுவோங்களா? ஆனால் அவரை நீங்கள் என்ன பண்ணியா? எமர்ஜென்சி போட்டு அரெஸ்ட் பண்ண தானே சொன்னீங்க. அது எவ்வளோ பெரிய கேடு. இந்திரா காந்தி அம்மாள் பண்ணது எவ்வளோ பெரிய கேடு. அதானே உங்கள் அழிவுக்கே காரணம். நீங்கள் அதுக்கு பிறகு பாருங்கள் எந்த வட்டம் அந்த காங்கிரஸ் ஒழுங்காக ஆட்சியான் இருக்குன்னு. மாநிலங்கள் எத்தனை மாநிலங்கள் அந்த அந்த எமர்ஜென்சி காமராஜர் பெருந்தலைவர் ஐயா மேலே போட்ட எமர்ஜென்சிக்கு பின்னாடி எத்தனை மாநிலங்கள் காங்கிரஸ் அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் உங்களால் வர முடியுதா? தனியாக நின்று பாருங்கள். காரணம் அரசியல் வட்டாரங்களில் இது எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். யார் ஒருவர் பெருந்தலைவரையும் ஐயா பெரியாரையும் விமர்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அரசியலில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை இடம் இருக்காது. அது யாவும் இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்காது. இதுக்கு உதாரணம் சீமா ஐயா. அவர் நான் என் தாத்தா என் பேரன்னு சொல்லிட்டு வந்தார். கடைசியில் பெரியார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரு. இன்றைக்கி அவர் பக்கத்தில் உறுப்பினர் எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. இந்த எலெக்ஷனில் அவருக்கு தெரியும். இந்த இப்போ வர்ற சட்டமன்ற எலெக்ஷனில் அவர் தனியாக நிற்பார். எத்தனை சதவீதம் ஓட்டு விழுன்னு தெரியும். இப்போ அவர் எப்பவுமே 11 வருஷமாக தனியாக தான் நின்றுருக்காரு. தனியாக நிற்கிறார் சார். ஆனால் பெரியாரை விமர்சித்து இப்போ தான் பெரியாரை விமர்சித்து பெரியாரோட சொந்த ஊர்லேயே நின்னாங்களே, நிறைய வாக்குகள் பெற்றார்களே. இப்போ இந்த வட்டம் பார்ப்போம் சார். ஈரோட்டில் நிற்கிறது இல்லை சார். அப்போல்லாம் அவர் பெரியாரை விமர்சித்தாங்களே, இந்த அளவுக்குலாம் விமர்சிக்கலை. ஒரே ஒரு விஷயம், பாரதிய ஜனதா பெரியாரை நம்ம வந்துடலாம். பெரியாரை நம்ம தொடர்ந்து பேசலாம். இதற்கு முன்னதாக அதாவது திமுகவின் தலைவர் திரு கருணாநிதி அவர்களை புகழ வேண்டும் என்ற டோனில் தான் அதை திருச்சி சிவா சொன்னாரே ஒழிய பெருந்தலைவர் காமராசரை இகழ்வதற்காக அதை சொல்ல அப்படின்ற ஒரு விளக்கம் தராங்க. அதை எப்படி நம்ம பார்க்கலாம்? அது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அதாவது பெருந்தலைவர் சாகும் வரை யாரும் போய் பார்க்கல. அப்புறம் எப்படி கையை பிடிச்சிக்கிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தை, இது எவ்வளோ பெரிய பொய் சார். எங்கே சார் இருக்குது ஜனநாயகம்? ஜனநாயகத்தையும் நாட்டு மக்களை நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னார். நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் வயசு என்ன, உங்கள் அனுபவம் என்ன? நீங்கள் இதை எப்படி பெரிய பொய்யா சொல்றீங்க? கலைஞர் என்கிட்ட சொன்னார். அப்படி சொல்லல, பெருந்தலைவர் சொன்னார். அப்படி இவர் பார்க்கவே இல்லையே சார். சாகுந்தர் வயலில் அவர் யாருமே பார்க்கல சார். அவருடைய டாக்டரும் அந்த ஐயாவோட வைரவன் சார் ஐயா மட்டும்தான் இருந்திருக்காங்க. வேறு யாருமே கிடையாது. அப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் சொன்னார் அது மாதிரி? அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, காமராஜ் பெருந்தலைவரோட புகழை மங்கடித்து விட்டு ஏன்னா நிறைய வேலை பண்ணாங்க. கலைஞர் புகழை ஒருத்தரும் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த தொலைக்காட்சி வாயிலாக ஒன்று சொல்கிறேன். சரித்திரங்கள் மாறலாம், மாற்றப்படலாம். ஆனால் சத்தியத்தியர்கள் மாற மாட்டார்கள், மாற்றப்பட மாட்டார்கள், மறுக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் எத்தனை வருஷம் போனாலும் பெருந்தலைவரையா புகழ் மங்கவே செய்யாது. ஆனால் உங்கள் புகழ் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸ்டாலினியாக இருக்கிற வரைக்கும் இருக்கும். அடுத்தாப்பில் உதயநிதி வந்தார்னா இருக்கும். அடுத்து கட்சி வேறு கைக்கு போயிட்டுனா அந்த போயிடும். இன்றைக்கி உங்களுக்கு சின்ன உதாரணம், அந்த திமுகங்கும்போது ஃபஸ்ட்டில் பெரியார் அண்ணா அப்படி கருணாநிதி அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பெரியார்லாம் சில இடங்கள்ல வர்றதில்லை. அண்ணா கூட அப்பப்போ தான் வர்றாரு. நீங்கள் வேணால் பார்க்கலாம். அதை நான் சொல்கிறது மட்டும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி அண்ணாதிமுக எடுத்துக்கோங்க. பெரிய முகமாக கருணாநிதி அவர்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்துட்டாங்களா இப்போ? அதே மாதிரி அண்ணாதிமுக எடுத்துக்கோங்க. புரட்சித் தலைவர் இருக்கும்போது ஒரு பெரியார் அண்ணா அப்படி தான் வந்துச்சு. அது அடுத்து வரும்போது ஜெயலலிதா வரும்போது பெரியார் படம் மறைக்கப்பட்டது, அண்ணா படம் இருந்துச்சு. இன்றைக்கி ஜெயலலிதா படமே மறைக்கப்படுது. ஆனால் நீங்கள் எந்த காலத்தில் எங்கே போனாலும் பெருந்தலைவர் புகழை உங்களால் மங்கடிக்க முடியாதுன்னா அவர் நாட்டுக்கு செஞ்ச நற்பணிகள் அப்படி. எவ்வளோ ஒரு பச்சை போய் சார். அவர் 75 இறந்துடுறாரு. 85 84 தான் ஏசியே கண்டுபிடிக்கிறாங்க. அவருக்கு ஏசியே இல்லாமல் இருக்க மாட்டார். அவருக்கு அலர்ஜின்னு சொல்லி ஒன்று எதை கொண்டு அடிக்கிறது? சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும். என் பூட்டன், என் தாத்தன் 9 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு பொற்கால ஆட்சி தந்து இந்தியாவுக்கு 2 பிரதமரை உருவாக்கிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக ஆண்ட ஒருவரை நீ எவ்வளோ பெரிய பச்சை பூச்சி உனக்கு இருக்கோ என்னமா? நீ சசிகலா உஸ்போட இருந்ததுனால உனக்கு வேணால் அலர்ஜி வரலாம், அவருக்கு வராது. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல.
உண்மைதானே இது? இது நீங்களே மறக்க சொல்லுங்க, இல்லை நேரடி இதே காணொலியில் நேரடியாக அவரை வர சொல்லுங்க, நான் விவாதிக்கேன். சசிகலா அதாவது இந்த எதிர்ப்பிற்கு பின்னால் அவர்கள் தரப்பிலிருந்து அளித்த விளக்கம் முதலமைச்சரோட பதிவில் ஏற்றுக்கலையா நீங்கள்? சார், முதலமைச்சர் பதிவை ஏற்றுக்கிறேன், அது நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், முதலமைச்சருக்கு என்ன வேண்டுகோளாக இருந்தாலும் சரி, அவர் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான், நீங்கள் சர்ச்சைக்குரிய பேச்சில் சிக்கி யாரும் சிக்காதீங்கன்னு சொல்லி நீங்கள் வேண்டுகோள் விட்டுருக்கீங்க. அது ஒரு கட்சி தலைவராக நீங்கள் கொடுத்தாலும் சரி, முதல்வராக கொடுத்தாலும் சரி, முதல்வரை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் கட்சி தொண்டர்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க, உங்கள் கட்சி பேச்சாளர்களுக்கு. இனிமேலாவது பெருந்தலைவரை அவர்கள் கட்சியில் உள்ள யாருமே அந்த மாதிரி ஒரு சிறிய விமர்சனம் கூட செய்யக்கூடாது. அப்படி செய்யலைன்னா முதலமைச்சருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, கட்சி தலைவருக்கு மதிப்பு இருக்குன்னு நாங்கள் நம்புவோம். திருப்பியும் அதே மாதிரி ஏதாவது ஒரு வறுமை ஆனால் அப்போ உங்கள் கட்சி உங்கள் கண்ட்ரோல் இல்லைங்கிறதான் அர்த்தம். காங்கிரஸ் இந்த எதிர்ப்பை சரியாக பதிவு செஞ்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதெல்லாம் தொட்டுட்டு போவாங்க. இதுலேயும் காங்கிரஸ் கட்சி அவங்க கூட கூட்டணியில் இருக்குது, அதனால் நம்ம அவங்கள தப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டனம், அவ்வளோதான். அதை தாண்டி என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, நீங்கள் ஒரு தனி கட்சி அமைப்பு வைத்திருக்கக்கூடிய நபர் வந்து இவ்வளவு எதிர்ப்பை பதிவு செய்கிறீங்க இல்லையா? அவங்களை போட்டு நிறையா இயக்க அமைப்புகள் வைத்திருக்கிறவர்கள் வந்து நிறையா கண்டனங்களை பதிவு செய்து பார்க்குறோம். ஆனால் காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் பெயரால் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி கூட்டணி என்ற ஒரு காரணத்தால் அவ்வளோதான் பண்ணுறது அப்படின்றது நீங்களே சொல்கிறீங்க. அது சரிதானான்னு கேட்குறேன். அது சரிதான். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி அப்போமே நீங்கள் சொல்லியிருக்கணுமே சார். இன்றைக்கி வலுவாக கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்கல்ல, கூட்டணி கூட வலுவான ஒரு கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் சொல்ல முடியல. திருச்சி சிவா ஆனால் இப்பவும் சொல்கிறேன் சார், அவர் சும்மா வருத்தம் தெரிவித்ததெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிடவே மாட்டோம். பகிரங்கமாக அதே எந்த மேடையில் அதே மாதிரி ஒரு மேடையை போட்டோ இல்லை ஒரு டிவியிலோ ஒரு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அவர் சொன்ன கருத்து சப்ப சூழல் இருக்குது. அவர் திருப்பியும் மேடையில் மன்னிப்பு கேட்குற மாதிரியான சூழல் இருப்பதெல்லாம் தெரியலையே. அது நடக்கும் சார், நடக்க வைப்போம். இப்போ இன்னைக்கு பல்லாவரத்தில் ஒரு போராட்டம் இருக்குது, அடுத்து தமிழ்நாடு தழுவிய போராட்டம். அவர் மன்னிப்பு கேட்கலைன்னா காமராஜர் தேசிய காங்கிரஸின் சார்பாக தமிழகம் எல்லா தலைநகரிலும் போராட்டம் நடத்த. நீங்கள் குறிப்பிட்டீங்க அர்ஜுன் சம்பத் அவ்வாறு பேசினார், RS பாரதி இது தொடர்பாக பேசினார் அப்படின்னு. அவங்களாம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வச்சிங்களா? சார், எல்லாரும் மேலேயும் நாங்கள் எல்லாருமே, அதாவது பாரதி வருத்தம் தெரிவிச்சிட்டார். பாரதி நான் அப்படி அதான் சார், இப்போ இவரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இவர் வருத்தம் தெரிவித்த முறை சரியில்லையே சார். வருத்தம் என்ன சொல்கிறாரு? நான் கலைஞருக்கு பேர் வாங்கணுங்கிறதுக்காக சொன்னேன்னு தானே சொல்கிறத, காமராஜரை நான் தப்பாக பேசினதை ஒத்துக்கிட மாட்டேங்கார. பெருந்தலைவரை பேசுனது தவறு தானே அவர் சொல்லணும். அப்படி அவர் ஒத்துக்கலையே. அப்படியா கொடுத்துருக்காரு பாருங்க. அப்படி கொடுக்கலையே அவர். பெருந்தலைவரை கலைஞருக்கு பேர் வரணுங்கிறதுக்காக நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டீங்களா, அது எப்படி ஒத்துக்கிட முடியும் நாங்கள்? சரி, இவங்க இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் பண்ணாங்க. ஒரு புக்கு வெளியிட்டாங்க, கலைஞரும் கர்ம வீரரும். சரி, இது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோடியில் இருக்கிற பாமர மக்கள்கிட்ட போய் கேட்போம், இவங்க 2 பேரும் ஒன்றான்னு கேட்கணும். இது நாங்கள் கேட்க முடியாது, நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேளுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கர்ம வீரரும் கலைஞரும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டிய இல்லைங்கன்னு சொல்லிடுறாங்க. வர சொல்லுங்கள். பெருந்தலைவருக்கு வந்து கருணாநிதி அவர்கள் மதிப்பு செய்தது போல, அவருடைய நினைவை போற்றியது போல யாருமே நினைவை போற்றவில்லை. யாருமே அவருக்கு கருணாநிதி அவர்களுக்கு பெருந்தலைவர் மதித்த தலைவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்களே. நிறைய பதிவுகள்லாம் போன ஒரு விஷயம் அதையும் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன், மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒருத்தர் கூட சொல்கிறாங்க, அதை வந்து எல்லாரும் சொல்லலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. அது அவர் பெருந்தலைவர் ஐயாவே சொல்லியிருக்காரு. தோற்ற உடனே வேட்டு போட்டுருக்காங்க, அந்த மாதிரி வேட்டு போடுறாங்க, நீ போன வட்டம் போட்டால் இந்த வட்டம் அவன் போடுறான், இதே ஆண்டா பெருசாக அன்றைக்கி சிரிக்கத்தான் செஞ்சார், வழியாக ஆத்திரப்படலை. அதே மாதிரி அன்றைக்கி அரசியல் சூழ்நிலை அவர் என்னெல்லாமோ சொன்னாங்க. இறந்தவுடன், முன்னாள் முதல்வருக்கு இறந்தவுடன் தற்காலிக முதல்வர் என்ன செய்ய வேண்டும், அது யார் இருந்தாலும் செஞ்சுருப்பாங்க. எந்த முதல்வராக இருந்தாலும் அவருக்கு செஞ்சுருப்பாங்க. தியாகிகள் மண்டபம் நீங்கள் தான் அமைச்சு, ரைட்டு. அதில் அணையா விளக்கு வைக்கணும் நாங்கள் கோரிக்கை கேட்டோம், அதை நீங்கள் தான் நடத்திருக்கு, ரைட்டு, ஓகே, சந்தோஷம். பெருந்தலைவர் இறந்த அந்த பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட சொல்லி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தமிழகத்தில் 130 ஸ்கூலில் கூட நடக்கலை. இது என்னுடைய குற்றச்சாட்டு. அரசாணை வெளியிட்டாங்கல்ல, அரசாணை வெளியிட்டு அரசாணை வெளியிட்டு நீங்கள் பாட்டில் இருந்துக்கிட்டா அங்கே அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுக்குற பஞ்சு கொடுத்தா தானே அவங்க பண்ணுவாங்க. நாங்கள் கேட்டால் எங்களுக்கு அந்த பண்டு வரலன்றாங்களே. அனைத்து அரசு ஸ்கூலும் கல்வி நாளாக கொண்டாடுவோம். அனைத்து பள்ளிகளிலும் அது இல்லை, 30% தான் நடக்குது. பார்த்தீங்க? ஆமாம். இப்போ இந்த காமராஜர் பிறந்த நாளில் தூத்துக்குடி மாவட்டம் வேப்படை கிராமம் எனக்கு சொந்த ஊர். எங்கள் ஊரில் ஏபிகே காசினடார் பார்த்தாயம்மாள் அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 7 ஆண்டுகளாக
10வது 12வது வகுப்பில் முதலிடம் பிடிச்சிக்கிட்டு வருது. 100க்கு 100 பண்ணி முதலிடம் பிடிக்குது. அந்த வாத்தியாருக்கு நிறையா விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. சேகர் ஹெட் மாஸ்டருக்கு நிறைய விருது கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வருஷம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழா பேச்சு போட்டி வச்சுருக்காங்க. அதில் அங்கே இருந்து ஒரு பொண்ணு செண்பக செல்வின்னு சொல்லி ஒரு பொண்ணு கலந்துருக்கு. அந்த பொண்ணு தூத்துக்குடி மாவட்டத்திலே பேச்சு போட்டியில் இப்போ ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு நாங்கள் எங்கள் மாங்காடு பெருந்தலைவர் காமராஜர் நல சங்க சார்பாக நான் அன்றைக்கி முந்தாள் நடந்த நிகழ்ச்சியில் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் அந்த பொண்ணுக்கு காமராஜர் கேடயம் வழங்கியிருக்கேன். நீங்கள் வளர்ச்சி நாளாக கொண்டாடணும்னு சொன்னதோடு நின்றுக்கிட்டிங்கன்னா அது நடக்காது. அந்தந்த ஸ்கூலில் ஏன் இப்போ சார் ஒரு சத்துணவில் ஒரு குறை இருக்குதுன்னு ஒரு அமைச்சர் போய் கேட்டார், ஒரு வார்டு மெம்பர் கேட்டார், செயலாளர் கேட்டார்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சார் யாரும் கேட்க மாட்டாங்க? எந்த ஸ்கூல்லையாவது ஏதாவது ஒரு டீம் கேட்குறாங்க போய் கேட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்போது அரசாணை வந்து அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் அதை தொடர்ந்து வந்து பள்ளிக்கல்வித்துறை அதற்கான நிதி எல்லாமே அது இயல்பாக நடக்கணும் தானே? இப்போயே அது நடக்கலன்னு சொல்லி அதை தான் சார் சொல்கிறேன். நடக்கலை. நீங்கள் வாங்க, நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூலில் நடந்துருக்கோம். ஒரு ஸ்கூல் சும்மா இருக்குது. கேட்டால் எங்களுக்கு நிதி எங்களுக்கு அந்த இது வரலன்றாங்க. இது எங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ப முடியும். வருஷம் நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம் சார். இந்த வருஷம் தான் மாங்காட்டில் பிறந்தநாள் கொண்டாடலை. உங்கள் டிவியில் செய்தி வரும், நீங்கள் வேணால் பார்க்கலாம். 1000 பேருக்கு அன்னதானம். பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைகளுக்கு அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் மார்க் வாங்கின பிள்ளைகளுக்கு கேடயம் ரொக்கம் எல்லாமே பண்ணுவோம். இந்த வருஷம் தவிர்க்க முடியாத ஒரு சில சூழ்நிலையெல்லாம் அங்கே பண்ண முடியல. அப்போது நாங்களே இவ்வளோ எடுத்து பண்ணும்போது கவர்மெண்ட் நீங்கள் ஏன் அதாவது கட்டாயப்படுத்துங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அந்த ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாள் பிரம்மாண்டமாக கொண்டாடணும்னு சொல்லுங்கள். ஏன் எதுக்கெல்லாமல் செலவழிக்கிங்கல்ல? மத்திய சர்க்காரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க தமிழுக்கு நீங்கள் காசு தர மாட்டீங்க, மற்ற இதுக்கு கொடுக்க மாட்டேங்க. நீங்கள் உங்கள் மொழியை நீங்கள் உங்கள் நாட்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் மாநிலத்தில் நீங்கள் போட்ட அரசாணை செயல்படுதான்னு பாருங்கள். பள்ளிக்கல்வித்துறை தான் பொறுப்பு இருக்கணும் இல்லையா? ஆமாம், பள்ளிக்கல்வித்துறை இதை கண்காணிக்கிறதா துறை. அதாவது அரசாணை போட்டாச்சு, அதுக்கு துறை அமைச்சர் இருக்கார், அமைச்சகம் இருக்குது, ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. ஏன் நடக்கல? செயல்படுத்த வேண்டும், நடத்தணும்ல. நீங்கள் எல்லா ஸ்கூல்லையும் நடக்கல, எல்லா ஸ்கூல்லையும் நடந்துன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் நடக்காத தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூலில் நடக்கலைன்னு நான் தரேன். ஸோ இப்போ இந்த பின்னணி தான் நீங்கள் இதை பார்க்கணுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தலைப்பில் குறிப்பிட்டீங்க வேறு தலைவர்களை இவ்வாறு பேசி போயிருக்க முடியுமா? ஆனால் இவரை வந்து மீண்டும் சார் இது ஒருத்தர் பேசுகிற இல்லை சார். எங்களுக்கு மன வருத்தம் அதான் சார். இவர் ஒருத்தர் நீங்கள் பேசிட்டாருன்னா நாங்கள் ரைட் நீங்கள் சொன்ன மாதிரி போயிடலாம் சார். வரிசையாக பேசிட்டு வராங்களே. துரைமுருகன் பேசுகிறாரு, ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு, ராஜீவ்காந்தி பேசுகிறாரு, சிவா பேசுகிறாரு. இவர் விளக்கம் கொடுக்குறாரு. முதலமைச்சர் பச்சை தமிழன் பெருந்தலைவரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தக்கூடாதுன்னு அண்ணா சொன்னார்னு அந்த வழியிலான வந்தீங்க. இவங்களெல்லாம் ஏன் நீங்கள் கட்சியில் வச்சுருக்கீங்க? நான் சார் சம்பந்தமாக அவருக்கு இது அவரை இன்னைக்கு இருக்கிற ஒருத்தர் பேசிட்டா தப்பு இல்லை சார். சார் நான் இன்னும் என்னை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். 1965 அப்பா இந்திய எதிர்ப்பு பக்கா திகாக்காரர் திமுகக்காரர். 85 நான் இந்திய எதிர்ப்பு. எங்கள் குடும்பமே திமுக குடும்பம். என்ன காரணம்? அன்னைக்கு இருந்த திமுக எப்படி இருந்துச்சுன்னா, சென்னையில் ஒரு திமுககாரனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா திருநெல்வேலியில் இருக்கிற திமுககாரன் அங்கே கொடி பிடிச்சான். அன்னைக்கு அனைவரும் தன் உதிரத்தோடு திமுக கட்சிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஓரணியில் இருந்தோம். அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா செயல்படணும். இன்னைக்கு இருக்கிறது ரவுடிசத்துக்கும் பணக்காரனுக்கு தான். எங்கள் அப்பாவை கடைசியில் உறுப்பினரே இல்லாமல் பண்ணாங்க. இந்த பொற்களி வழங்கும் திட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு இடமே இல்லை. அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்படார ஒன்றியம் வேப்படை கழகத்தில் அன்னைக்கு ஒருத்தர் தான். நீங்கள் என்ன கட்சி நடத்துறீங்க நீங்கள் நினச்சிக்கிட்டா நாங்கள் ஆமான்னு சொல்லிடுறதா? உங்கள் கட்சியின் சதவீதம் எங்கள் ஊரில் எப்படி குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஒன்றியத்தை கூப்பிட்டு கேளுங்க. நிறைய விஷயம் இருக்குது. அதை நான் இப்போ இங்கே சொல்ல விரும்பலை. அது தனிப்பட்ட முறையில் நான் பேசணும்னு வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் ஒன்று உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இவ்வளவு கோடி செலவு பண்ணி நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நல்ல விஷயம். நான் அதை மறுக்கலாம் இல்லை. யார் மறுத்தாலும் எங்களுக்கு அது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதே அப்பா மட்டும் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் இருக்கட்டும் சார். அப்படின்னா நீங்கள் அப்படி பார்க்க ரைட். இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி கரெக்ட். அப்பா இல்லை முன்னாள் முதலமைச்சர், இவரும் முன்னாள் முதலமைச்சர் தானே. நீ அவன் கூப்பிட்டு 6 மாதம் டிஸ்மிஸ் செய்யுங்க. இது நான் கருணாநிதி இதே மாதிரி ஒரு குறை கூறுறேன் ஒரு கட்சி ஒரு இதை சொல்லிடுங்க. அப்படி யார் குறை கூறுதானே? ஏன் நீங்கள் எங்கேட்டே வரல? இதுக்கு பெருந்தலைவர்கிட்டே வர வேண்டிய காரணம் என்ன?
பெருந்தலைவர் அப்படி உங்களுக்கு என்ன பண்ண என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது, இதைத்தான் நீங்க நீங்கள் ஒரு பெரிய காரண காரியத்தோட தான் பேசுவாங்க அப்படின்னு இதைத்தான் நீங்கள் நாங்கள் சொல்லும்போது நீங்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சியா பெருந்தலைவர் தேசிய தலைவர் இல்ல உண்மைதான் சார். தேசிய தலைவர் இன்னைக்கு தேசிய தலைவரை கொண்டாட வேண்டிய காங்கிரஸ் கட்சியே கொண்டாடலையே. அதுதான் நீங்க கூட்டணியோட சமரசம் நீங்களே சொல்றீங்களே, வேற என்ன பண்ண முடியும்? அப்புறம் எப்படி சார்? அப்புறம் நாங்க எப்படி நாங்க தானே கையில் எடுக்கணும் சார். எல்லாரும் கையில் எடுக்கணும். யாருமே நீங்க எடுக்கலைன்னா நாங்க என்ன பண்றது? ஏன் இதே கேள்வியை கேட்கிறேன். இவர் முதலமைச்சர் தானே, அவர் வீடு இங்க தானே இருக்கு, முன்னாள் முதல்வர் தானே. உங்க அப்பாவுக்கு கோடிக்கணக்கில் பண்ணணும் இங்க இல்ல, முன்னாள் முதல்வர் தானே. அவர் நினைவு நாள் பிறந்த நாளை போய் அங்கே போய் ஒரு மாலை போட்டா என்ன எது தடுக்குது உங்களை? நீங்க சொல்றிய பெருந்தலைவர் அப்படி பண்ண நீங்க அதாவது தலைமகன் எப்படி இருக்காரோ அப்படித்தான் பின்னால தலைவர் ஒழியோ தொண்டர் ஒழியோ அமைச்சர்கள் தான் போறாங்களோ? ஆமா, இது வரைக்கும் முதலமைச்சர் இல்லையே. அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு? நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. ஆனால் பண்ணார், உண்மைதான். உங்களை மாதிரி சம்பாதிக்கல, அது ஒரு பெரிய துரோகம் இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே சுயம்செல்லாம் அவ்வளோ வச்சிருக்கான் கடையில் என்ன வச்சிருந்தாரு, முன்னூற்றி சுவிச்சோ என்னமோ வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சார் ஏழை பரம ஏழைன்னு எழுதியாண்டு போயிட்டாங்கல்ல ஐஏசி போட்டுக்காரங்க. அப்போ அப்படி பண்ணது அதான். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் வீட்டுக்கு உங்களால் ஒரு மாலை போட முடியலையே. ஏன் இதை நாங்கள் ரொம்ப நாளாக கண்டிக்கிறோம், கேட்குறோம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மாலை போடுங்க. டிக்காடு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் மாலை போட்டுக்காரு. அப்படியே ஆளுங்கட்சிக்கு நீங்கள் முதலமைச்சராக வந்தோடனே ஏன் உங்களுக்கு வர முடியல? அங்கே என்ன தடுக்குது உங்களை? என்ன தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதை நான் வேறு மாதிரி தான் சொன்னேன், அதனால் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல. எங்களுடைய ஆசை அவர் நினைவிடத்துக்கு எந்த மூலம் இவர் இல்லை, தமிழகத்தினுடைய எந்த மூலம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் எதையும் இவங்க பண்ணலை. அவர் போட்ட அஜெண்டா படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு வீட்டை கட்டி அதனுடைய குடும்ப தலைவன் இப்படி போனால் தான் அந்த வீடு நல்லா இருக்கும்னு என்ன செஞ்சால் பின்னால் வழி வருமோ அதே மாதிரி அவர் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார். அந்த வழியில் தான் நீங்கள் ஒன்றும் புதுசாக செய்யலை. அந்த வழியை அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அது காலத்துக்கு தகுந்தாற்போல் கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பெருகிக்கிட்டு வருது ஒழிய அவர் அன்னைக்கே எல்லா திட்டவட்டங்களும் அந்த 9 ஆண்டு காலத்தில் போட்டு வச்சு போயிட்டார். வேறு எந்த வகையில் பெருந்தலைவருக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும்? அவர் நினைவை போற்றும் வகையில் எந்த வகையில் முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் சொல்கிறீங்க? நிறையா நான் தான் முன்னமே குறிப்பிட்டேன் உங்ககிட்ட. அரசு ரீதியாக நிறைய பட்டியல் வாசிக்கிறார்கள். இவ்வளவு நினைவை போற்றியுள்ளோம், கருணாநிதி அவர்களால் இவ்வளவு அவருடைய புகழுக்கு பெருமை சேர்த்துள்ளோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எதிர்த்தரப்பில் தொடர்ச்சியான நிறைய விமர்சனம் வைக்கிறீங்களே, அப்போ என்ன கேட்குறீங்க? இன்னும் என்ன உரிய முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் சார்? முக்கியத்துவம் இப்போ ஒன்று, ஏன்னா இப்போ அந்த விமர்சனங்களை முதலமைச்சர் கண்டிக்கிறார். ஆமாம், நீங்கள் ஆனால் அதில் சமரசம் மேற்கொள்ள அவர் திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லுங்க. அதை பாலிஷாக சொல்கிறார், ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்கிறீங்க சார். அவர் சொல்கிறது கூட பாலிசி எப்படி சொல்கிறார் பாருங்க. என் கருத்து நான் கலைஞரை போலணும் ஆமாம் என்பது நோக்கம், இவர் இகழ வேண்டும் என்பது என்னோட நோக்கம் அல்ல இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்க. நான் அது எப்படி? நீங்கள் சின்ன ஆள் இல்லை, நான் சொல்லிடலாம். 20 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட எம்பியாக இருக்கிய பாராளுமன்றத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னால் எப்படி ஏற்றுக்கிடுவோம்? ஒன்றும் இல்லை, பொன்முடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், அது பெரிய சர்ச்சைக்குரிய அமைச்சர் பதவி இழந்தார். அது நான் என்ன சொன்னேன்னா, ஒருத்தர் நீங்கள் பேசுகிற பேச்சு நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. இப்போ நான் என் தகுதிக்கு என்ன வேணால் பேசிடலாம், இது என்னுடையது. ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய பதில் நீங்கள் சொன்னால் போகிற உங்கள் நிலைமை தான். அது அவருக்கு கிடைச்சது. அது மாதிரி எந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களும் பெருந்தலைவரை இழிவுபடுத்த பேசக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய நினைவு நாளிலும் அவருடைய பிறந்த நாளிலும் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் பிறந்த நாள் அன்று டி நகரில் உள்ள அவர் இல்லத்திற்கும் இறந்த நாள் அன்று கிண்டியில் உள்ள அவருடைய நினைவிடத்துக்கும் மரியாதை செய்யணுங்கிறது எங்களுடைய நெடுநாள் கோரிக்கை. இதில் ஒன்றும் உங்களுக்கு பெரிய சிரமம் கிடையாது. நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ண போகிறது, எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 9 ஆண்டு காலம் இன்னைக்கு கூட நீங்கள் சொல்றீங்க நான் காமராஜர் செய்யணும், அவர் இல்லாமல் நீங்கள் அரசியலே பண்ண முடியல. அந்த ஒரு பெருந்தலைவர் பேர் இல்லாமல் எந்த கட்சியாக இருக்கட்டும் அரசியல் காமராஜர் ஆட்சி அமைப்பும் தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்களே, என்ன காரணம்? அப்போ அந்த ஆட்சி நல்ல ஆட்சிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அவருக்கு ஏன் அந்த மரியாதை செய்ய உங்களுக்கு எது தடுக்குது? நீங்கள் அன்னைக்கு அவர் காங்கிரஸ்காரரு, நீங்கள் திமுக ரைட். இன்னைக்கு அவர் முன்னாள் முதல்வர், நீங்கள் இன்னைக்கு இந்நாள் முதல்வர். முன்னாள் முதல்வருக்கு ஏன் எல்லாருக்கும் செய்கிறீங்களே? பெரியாருக்கு செய்கிறீங்க, அண்ணாவுக்கு செய்கிறீங்க,
இவருக்கு மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்க? இது எங்களுடைய கேள்வி. நியாயமா தவறா? இப்போ தொடர்ச்சியாக அந்த கல் இறக்கும் போராட்டம் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களால் கல் இறக்கும் போராட்டம் ஒன்று சமீபத்தில் நடத்தப்பட்டது. அது கடுமையான விமர்சன கருத்துக்களை உருவாக்கியது. ஒரு தரப்பில் வந்து நம்ம மதுபானங்களுக்கு தற்போது விற்கப்படுகின்ற டாஸ்மாக் மதுபானங்களுக்கு எதிராக இது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்ற ஒரு ஆதரவு கருத்தும், இது வந்து மீண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யக்கூடிய ஒரு வேலை, அதை நோக்கி திருப்பி நகர்த்துகிறார் இவர் அப்படின்னு ஒரு தரப்பினரும் இருவேறு கருத்து விமர்சனங்கள் இதன் மீது வைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? சார், ஐயா சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2016 களத்தில் இருக்காரு. முதல் தேர்தல் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை கடந்துருச்சு ஏறக்குறைய. ஆமாம். நீங்கள் எல்லா எலெக்ஷன் நீங்கள் அந்த ஒரு பெருமையை உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கும் கொடுக்குறோம். எந்த எலெக்ஷனில் யார் கூட கூட்டணி கிடையாது, நான் தனித்து நிற்பேன். நாங்கள் பாராட்டுறோம். இந்த 9 ஆண்டு காலம் நீங்கள் கிட்டத்தட்ட அரசியல் இருந்து இந்த கல் பிரச்சனை பற்றி எங்கே பேசியிருக்கீங்க? ஏன் நீங்கள் பேசலை? இன்றைக்கி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம் இது எங்களுடைய கேள்வி. இல்லை, எங்கே பேசல, அவர் தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்காரு சார். கல் இறக்கும் போராட்டம் நான் போய் பண்ணுறேன் இல்லைங்க, போராட்டம் இப்போ பண்ணியிருக்கலாம். ஆமாம், அவர் 2016 கட்சி முதல் தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்தே அவருடைய மேடை பேச்சுகளில் அதுதான் சார் சொல்கிறேன். தனிப்பட்ட உரைகளில் எல்லாரும் இறக்குவதை பற்றியும் அதனோட நன்மை தீமைகள், இப்போ இயற்கை உணவுகளுக்கு இயற்கை பானங்களுக்கு திரும்பலாம் அப்படின்னு மண் மலை காடு வளம் ஆடு மாடு எல்லாத்தையும் பற்றி பேசி தானே இருக்காரு. சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் பேசுகிறதோடு நிப்பாட்டிக்கிட்டேன். நீங்கள் இந்த அளவுக்கு 2025 இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எலெக்ஷன் நினைக்கிறோம். என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை எலெக்ஷனாக தான் தப்பு. இப்போ இதன் மூலமாக நிறைய வாக்குகள் அவருக்கு விழுந்துருமா? அது நீங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையில் நான் சொல்ற வாதத்தின் அடிப்படையில் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த விவரம் சொல்லிடுறேன். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாரோ, என் தம்பி கட்சி ஆரம்பித்தா நான் ஆதரிக்கிறேன்னாரு. இது எல்லாமே நடந்த விஷயம், நானாக எடுத்துக்கிட்டு. கரெக்டு. கொஞ்ச காலத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய கட்சி ஆரம்பித்தோன்னே ஒரு பெரிய இது வந்து ஒரு குறிப்பிட்ட இது எல்லா மீடியாக்கள்லேயும் வந்துச்சு. இந்த காரணத்தில் விஜயை விமர்சித்த காரணத்தினால நான் தமிழர் கட்சியிலேருந்து நிறையா பேர் கட்சி மாறிட்டாங்கன்னு ஒன்று. அடுத்து அவர் பண்ணுற தப்பு, அந்த பெரியாரை விமர்சிக்கும் போது அதாவது ஃபஸ்ட்டில் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பின்னு சொல்லி தான் சார். குறிப்பாக இன்றைக்கி அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியாக தான் கொண்டு வந்தார். ஒரு அரசியல் தலைவர் மாதிரி கொண்டு வந்ததை இப்போ அவர் பின்னாடி நிறையா இந்த தாழ்த்தப்பட்டவர் நிறைய பேர் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து வந்தாங்க. அவர் என்னைக்கு பெரியாரை தொட்டாரோ அந்த குறிப்புகள்லாம் ஓடிடுச்சு. இன்றைக்கி அவர் சமுதாயத்தை நாடுறாருன்னு எங்கே எண்ணம்? தான் சார்ந்த சமுதாயத்தை நாடுனா நமக்கு ஒரு ஓட்டு வங்கி கிடைக்கும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிற அரசியல் இல்லாமல் அவர் இவ்வளோ காலம் இந்த போராட்டத்தை எடுக்காமல் மெமோரியல் கல்லில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் ஏற்கனவே 11 பண்ணிட்டார். நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. அப்போல்லாம் நீங்கள் அந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டே செய்யலாம். ரைட், நீங்கள் போராட்டம் பண்ணலை சார், போராட்டம் பண்ணலை. ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க, நீங்கள் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சிறப்புரை ஆற்றிட்டு போயிருந்தால் போராட்டத்தில் கலந்துருக்கீங்கன்னு சொல்லிடுவோம்ல. இன்றைக்கி நாங்கள் வரலையே. அன்றைக்கி நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம். விழுப்புரம் வரைக்கும் போய் கலந்து கொடுத்தோம், திருநெல்வேலி வரைக்கும் போய் கலந்து கொடுத்தோம், எல்லா இடத்துலையும் நடக்கிறதுல கலந்துக்கிட்டோம். அது கல்லிறக்கும் போராட்டமாக நாங்கள் நடத்துகிறோம், நீங்கள் அரசியலாக நடத்துறீங்க. சரி, அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர், அரசியலாக கூட பண்ணிட்டோம். ஆமாம், அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அது தொடர்பான கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் கல் இறக்குவது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல் விற்கணும், கல் இறக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் நான் அவரை வரவேற்கிறேன். அது இவ்வளோ காலம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் செய்யும் தொழில், அதை நோக்கி இவர் திருப்புகிறார்ன்ற விமர்சனம் வச்சதை நம்ம பார்த்தோம். அது எப்படி பார்க்குறீங்க? அது தவறு சார். அது இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். எல்லா சாதியினரும் அந்த தொழில் செய்கிறாங்க. வேணால் அவங்க யார் கேட்டாங்களோ அவங்கள வர சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போகிறேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த 3 மாவட்டத்திலையும் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களும் செய்கிறாங்க அந்த தொழில். இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க 26 தேர்தலை முன் வச்சு ஒரு அவர் செஞ்சது அது சார். இது எங்களுடைய நீங்கள் சொல்கிறீங்க சார், இது எங்களுடைய நீங்களே சொல்கிறீங்க. இல்லை சார், இது எல்லா சமூகத்தினரும் செய்யும் தொழில்ன்றீங்க. ஆமாம் சார், நீங்களே 2 முறை நான் பேசுகிறீங்க. இல்லையே சார், அவர் இவ்வளோ நாள் அதை செஞ்சுருந்தார். சரி, நீங்கள் கல்லிறக்கம் போராட்டம் எங்கே வைக்கணும்? ஏன் நீங்கள் திருநெல்வேலிக்கு எதுக்கு போனீங்க? கல்லிறக்கம் போராட்டம் தானே வச்சிங்க. இங்கே பணமரம் இல்லையா? விழுப்புரத்தில் பண்ணலையா? நீங்கள் ஏன் திருநெல்வேலி தேடி போறிய?
நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய சந்தேகம் என்ன, திருநெல்வேலி மாவட்டத்தையும் நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தையும் தேடி போக வேண்டிய காரணம் இது. அதிகப்படியாக அங்கே எங்களுக்கு அந்த வேலை செய்கிறாங்க. அவர் மட்டும்தான் செய்கிறாருங்கிறத தப்புன்னு சொன்னால், நாங்கள் மட்டும்தான் செய்கிறோங்கிறத தப்புன்னு அதிகமாக நாங்கள் செய்கிறோம், அதை ஒத்துக்கிறோம். அவர் அதை நோக்கி போகிறாருன்னா இப்போ நான் சொன்ன விமர்சனம் மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா. இவ்வளோ காலம் நீங்கள் அதாவது சார் ஒரு வழி இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதாக்காரன் பெரியாரை என்னெல்லாமோ திட்டுறாங்க, அதை நாங்கள் எதுவுமே நினச்சிக்கிறது இல்லை. காரணம் அவர் எதிரி, அவன் எப்பயுமே அவங்க எதிரி. அதிமுகவும் திமுகவும் விமர்சனம் பண்ணிக்கிறது, அது எப்பயுமே எதிரி. நீங்கள் நேற்று வரைக்கும் பெரியார் இரும்பியா, இன்றைக்கி அம்பேத்கர் இரும்பியா, நாளைக்கு யாரை சொல்லுவேன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அந்த எண்ணத்தில் நீங்கள் இப்படி போகிறீங்களோங்கிற எண்ணம் எங்களுடைய சந்தேகம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி கல் இறக்கணுங்கிற போராட்டம் யார் பண்ணாலும் தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன் நடக்காது? அண்டை மாநிலங்களெல்லாம் அனுமதி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன்? இப்போ தான் சார் சரியாக உள்ள கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய கேள்விக்கு வந்திருக்கீங்க. இந்த அரசு மதுபான கடைகளில் விற்க போகிற மதுபானங்கள் அனைத்துமே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் நடத்தப்படுகிற கம்பெனியில் உள்ளது. அங்கே எங்களை விட்டுட்டா இங்கே படுத்துருவாங்க. அண்டை மாநிலங்களில் அந்த சிக்கல் இல்லை. அவன் எல்லாத்தையும் ஒன்றா நினைக்கிறாங்க சார். அவங்க எல்லாமே தொழில், அது பண்ணுறோம், அது பண்ணட்டும், இது பண்ணுறோம், இது பண்ணுறோம். சரி சார், மாண்புமிகு முதல்வருக்கு என்னுடைய ஒரு கேள்வி. இது சட்டசபையில் ஒரு விவாதம் நடந்துச்சு, பொன்முடியும் தப்பாக சொன்னார். இதை விட பெரிய ஒரு மன்னிக்க முடியாத வேலை என்னென்னா சபாநாயகரும் அது தப்பாக சொன்னார். என்ன சொன்னார்? என்ன விவாதத்தில் சொல்லுங்க. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு தமிழ்நாட்டில் இத்தனை பேர் செத்தான்னு நிறைய ரிக்கார்டு இருக்குது. எல்லாம் உங்கள் கட்சியில், உங்கள் ஆட்சியை மட்டும் சொல்லலை, அதிமுக ஆட்சியில் இருக்குது. கள்ளு குடிச்சு செத்தான்னு ஒரு ரிக்கார்டு கொடுங்க. இல்லை அப்படி எதுவும் எனக்கும் தெரிஞ்சு அப்படி இல்லை இல்லை தகவல் இல்லை. ஏன் நீங்கள் அதை கொண்டு வர மாட்டீங்க? அதை தான் சொன்னேன். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்தாப்புல ஒருத்தன் விற்பா, அடுத்தாப்புல ஒருத்தன் சாமா, நீ ரூபா கொடுக்க போகிற. ஒரு ஆக்சிடென்ட் செத்தவனுக்கு அந்த 2 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு நீங்கள் என்னெல்லாமோ இது பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், சட்டத்தை மாற்றுங்க. பெருந்தலைவரே என்ன சொன்னார்? சட்டம் மக்களுக்காக தானே. சாராயம் குடி செத்தவனுக்கு 1 லட்ச ரூபா அவதாரம், சாராயம் விற்றவனுக்கு 10 ரூபா. யார் இப்போ யார் இப்போ உங்ககிட்ட நான் குடிச்சேங்கிற தெரியுமில்ல, செத்தவொன்னே அவனுக்கு 10 லட்ச ரூபா அவதாரம் வைங்க. சாராயம் எங்கே விற்கிதுன்னு பார்ப்போம். நீங்கள் தானே அதை ஊக்குவிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு இந்த குக்கா பிரச்சனையை சட்டசபைக்குள்ள வரைக்கும் கொண்டு போனீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு சிறு சிறு வியாபாரிகளை நசுக்கிறீங்க சார். அண்டை மாநிலத்துக்கு உங்கள் மாநிலத்துக்கும் உங்களை தாண்டி தானே வரணும், உங்கள் கட்டுப்பாட்டை மீறி வரணும். பாருதா ஏன் அதை உங்களால்? அதான் அடுத்த கேள்வி அதான் வைக்கலான்னு நினச்சேன். இப்போ நீங்கள் ஒரு வியாபாரிகள் சங்கத்தோட தலைவராக கூட இருக்கிறீங்க. அதில் இப்போ நிறையா நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த குட்கா விஷயங்கள் வந்து ஆங்காங்கே தொடர்ச்சியாக பரிசோதனை நடைபெறுது, வியாபாரிகள் பெருமளவில் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்லாம் நிறையா சங்கங்கள் சேர்ந்த தலைவர்கள் பதிவு செய்து வருவதை பார்க்குறோம். என்ன கள நிலவரம் எப்படி இருக்குது அது உங்களுடைய வியாபாரிகள்? அதாவது சார், ஒரு சட்டம் நீங்கள் சட்டசபையில் ஒரு சட்டம் நிறைவேற்றினா, இன்றைக்கி இந்த நாடு இப்படி தான் இருக்கணும், உங்கள் எண்ணத்தை நான் பாராட்டுறேன். நம்ம நாடு தமிழகத்தினுடைய தயாரிப்பு இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழக தயாரிப்பு இல்லை. வெளி மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்கு வரும்போது நம்ம மாநிலத்துடைய எல்லையில் எத்தனை செக் போஸ்ட் வச்சுருக்கீங்க? ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்குது, போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த பொருள் எப்படி உள்ளே வருது? இது எங்களுடைய கேள்வி, வியாபாரியுடைய கேள்வி. நீங்கள் சொல்கிறது இந்த குட்கா போதைப் பொருள் சொல்லி. ஆமாம், குட்கா சார். குட்கா தமிழகத்தில் உற்பத்தி பண்ணுற பொருள் இல்லை, வெளிமாநிலத்திலேருந்து வரும்போது. இப்போ வெளிமாநிலத்துலேருந்து சாராயம் வருது, இப்போ அந்த பிராந்தி வருதுன்னு பிடிச்சிடுறாங்க சார், நிறையா பிடிச்சி போடுறாங்க அந்த வண்டியில் வந்து. இது மட்டும் ஏன் சார் வரமாட்டேங்கி? எல்கையில் பிடிக்கவே இல்லை இது வரைக்கும். எல்கையில் பிடிச்சோன்னு ஒரு ரிக்கார்டை காட்ட சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் பிடிப்பாங்க. அப்போது தமிழ்நாட்டில் உள்ள வியாபாரிகளை ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த சட்டம் போடுறீங்க, குட்கா விற்கக்கூடாது. வெளி மாநிலத்துலேருந்து வர்ற இடத்துல நீங்கள் அந்த டைட்டை பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் ஆகப்படல. சரி, அதேமாரி இவன் விற்று என்ன செய்கிறான்? ஒரு பாக்கெட்டை 10 ரூபாய்க்கு வாங்குறான், 20 ரூபாய்க்கு விற்கிறான், 10 ரூபா கிடைக்கும்.
விற்கக்கூடாதுல்ல, சட்ட விதிமீறல் தானே அது. அதான் சார் சட்டவிரோதம் தானே சார் விதிமீறல் நாங்கள் ஒத்துக்கிறோம். அதனால தான் சோதனை சாவடியில் கடந்து வரக்கூடாதுன்னு சரியாக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதில் வந்ததுனால நான் விற்பது ஏற்படுது இல்லையே. ஏற்படுது இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இவனுக்கு இவ்வளோ டைட் பண்ணும்போது ஏன் அங்கே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா கேள்வி. நீங்கள் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த பொருள் அங்கேருந்து வந்து இவன் வாங்கி விற்கிறான். இப்போ அங்கே தடைப்பட்டுனா இது பிரச்சனை இல்லை, கிடைக்க போகிறது இவன் விற்க போகிறது இல்லை. இதனால் எத்தனை குடும்பம் கெட்டு போயிருக்குன்னு தெரியுமா சார்? நிறைய பேர் கடையை கழுவி போயிட்டாங்க. சோதனை சாவடிகளில் சோதனைகள் நடைபெறவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? நடைபெற்று கொண்டு தானே இருக்குது. நான் இப்போ அதை தான் சொல்கிறேன். அதாவது என்னைக்காவது ஒரு சோதனை சாவடியில் பிடிச்சாங்க இல்லை, கிடையாது. எல்லாம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் வேணால் நீங்கள் உங்கள் செய்தியில் வந்து எல்லாத்தையும் எடுங்க. அந்த செக் போஸ்ட்டில் பிடிச்சதா இருக்கவே இருக்காது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் பிடிப்பாங்க. வந்து நிறைய பிடிச்சிருக்காங்க. அதில் நம்ம குறை சொல்ல நிறைய பிடிச்சிருக்காங்க. அந்த சோதனை சாவடியில் பிடிக்க மாட்டாங்க. சோதனை சாவடி ஏன்? அது ஏன் என்னுடைய கேள்வி தான். சோதனை சாவடி ஏன் பிடிக்கப்படவில்லை? ஏன் பிடிக்க மாட்டாங்க? அப்போ ஏன் சோதனை பண்ணல? அதான காரணம். அப்போ சோதனை சாவடியில் காசு கொடுத்துட்டு வராங்களா? எங்களை இவ்வளோ டைட் பண்ணுற நீங்கள் ஏன் அந்த சோதனை சாவடி அதுவும் உங்களுக்குள்ளே தானே வருது. அதை ஏன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல? அது வரலன்னா இங்கே யாரும் வந்து விற்க போகிறதில்ல சார். ஸோ இப்போது அது வந்து தங்கு தடையின்றி வந்துட்டு தான் இருக்குது, விற்றுட்டு தான் இருக்கு. வருது, விற்கிறான், போகிறான், பிடி எல்லாம் நடக்குது சார். ஆனால் முழுவதுமாக தடை செய்யப்படவில்லை. தடை என்பது வெறுமனே ஏற்றறையில் தான் இருக்குது. அது என்ன இருக்குன்னா, அது போலீஸ் நம்பர்கிட்ட நான் ரொம்ப பழகியிருக்கேன். அதனால் இது என்ன வருதுன்னா, அந்த ஒரு வியாபாரி சங்கத்துக்கும் போலீஸ்காரங்களுக்கும் ஒரு முரண்பாடு வர ஆரம்பிச்சிது. இப்போ நாங்கள் ஆனால் வியாபாரி சங்கங்கள் எல்லா வியாபாரி சங்கங்களும் என்ன பண்ணியிருக்கோம்னா, குட்கா பொருள் நீங்கள் விற்று உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் சங்க சார்பாக நாங்கள் யாரும் வரமாட்டோம். ஓ, அப்படி சொல்லிட்டீங்க. நாங்கள் தீர்மானமே போட்டு வச்சோம். உங்களுக்கு ஆதரவுலாம் தர மாட்டோம், வியாபாரி சங்கம் ஆதரவு தர மாட்டோம், சப்போர்ட்லாம் பண்ண மாட்டோம். சரி அண்ணாச்சி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் தனிப்பட்ட முறையில் வந்தால் நான் பேசுவேன். வியாபாரி சங்கம் தவிர்த்து பேச மாட்டேன். அது ஸ்டேஷனில் இங்கே எங்கள் மாங்காடு ஸ்டேஷன்லேயே நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு என்ன ஆதங்கம்னா, நீங்கள் இது வேண்டாங்கிற பொருள் நீங்கள் அங்கேயே நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த வியாபாரிகளுக்கு இந்த பாதிப்பு கிடையாது, போலீஸ்காரங்களுக்கும் அந்த இது வராது. போலீஸ்காரங்களுக்கு ஒரு கெட்ட பேரை தான் உருவாக்குறாங்க. இது ஆனால் அது நடக்கிறது இல்லை. நடக்கத்தானே செய்யுது. இது அவங்களால சார் என்ன சொல்கிறேன், கள்ளம் பறிச்சா காப்பான் பறிச்சானா கள்ளம் தான் பறிச்சுப்பாங்க. நீங்கள் என்ன தான் நினச்சாலும் நான் விற்க நினச்சா விற்றுருவேன். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. நம்ம அரசியலுக்குள்ளே வரலாம். இப்போது ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும்? சார் நாங்கள் ஏற்கனவே தேர்தல் பரப்புரை தான் ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் 2021 தேர்தலில் எங்களுடைய 2 வேண்டுகோள் அதிமுகவுக்கு வச்சோம். உங்களுடைய வேண்டுகோள் ஒன்று, பாரதிய ஜனதா கூட்டணி சேரக்கூடாது. 2வது, டிஎன்பி நுழைவுத் தேர்வில் பிற மாநிலத்திலும் 1940க்கு முன்னால் கூட திபெத்தன மக்களும் கலந்து கொள்ளலான்னு சொன்னதை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர், இந்த 2ஐயும் பண்ணணும்னு சொன்னால் அவர் 2ஐயும் பண்ணலை, தோத்துட்டார். இன்னும் நடைமுறையில் இருக்கே. அதான் 2 பண்ணலை. இப்போ இவங்களும் நாங்கள் பண்ணுவோம், இவங்களும் நாங்கள் பண்ணுவோம், விட நடைமுறையில் இருக்குது. திமுககாரங்களாம் அதை பண்ணலை. அப்போது இந்த 2ஐயும் அன்னைக்கு அதிமுக ஏற்றிருக்குமானால் திமுக அன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஒன்று, என்ன காரணத்துக்கு பிஜேபிட்ட அவங்க கூட்டணி வைக்காங்களே எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயப்படி 2024 இந்த 26 இல்லை 24 நாடாளுமன்ற தேர்தலில் தைரியமாக எடப்பாடி முடிவு எடுத்தார். தனித்து தான் நின்னார். அந்த தனித்து நின்று அடுத்த கொஞ்ச காலத்தில் அவருக்கு நெருக்கடி நிறையா வருது. வேற வழி இல்லை. அதனால் அவர் பிஜேபி கூட கூட்டணி சேர வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த கூட்டணியில் கூட எத்தனை முரண்பாடு பாருங்கள். அவர் அமித்ஷா வந்து கூட்டணி மந்திரி சிவங்கர் போல்க, இவங்க நாங்கள் இல்லை, அப்படி தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அது இன்னும் ஒரு செட்டில் ஆகாமல் தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அண்ணாமலை இருந்தால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னாங்க. அதனால தான் அண்ணாமலை நீக்கிட்டு நயனார் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் அது தோல்விக்கு அறிகுறி. இது தமிழக மக்களுடைய இது. அதிமுக அதை உணராமல் தான் இருக்கா? வழி இல்லாமல் இருக்கு சார். இதை விட நான் பச்சையாக சொல்லிடுறேன். நமக்கு என்ன வழிமுறை?
அவரை ஒடுக்கப்படுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த அதிமுகவை மோடி அவர்கள் ஓபிஎஸ்ஸை வச்சு உடைக்கிறாரு. இப்போ 26 இது அரங்கேறுன்னு சொல்றீங்களா? முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஓபிஎஸ் தான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அதான் ஜீரோ வாங்கி தூர போட்டாங்களே. இதை அதாவது ஓபிஎஸ் இதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதை ஓபிஎஸ் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம், என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய கருத்து அவ்வளோதான். அவர் அதோடு விட்டாங்க. இன்றைக்கி எங்கேயாவது ஏதாவது தெரியுதா? அதே நிலை இபிஎஸ்க்கு உருவாகும்னு சொல்றீங்களா? உருவாக்குனாங்களே, நீங்கள் என்ன உருவாகுமான்னு நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் எதுக்கு டில்லிக்கு கூப்பிட்டாங்க? செங்கோட்டையன் போயிட்டு வந்த பிறகு தானே கூட்டணி. அது வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு தானே சொன்னார். இல்லை 26 சட்டமன்ற தேர்தலுக்கு சார் இந்த இபிஎஸோட சாம்ராஜ்யம் சரிந்துவிடும் சொல்றீங்களா? ஆமாம் சார். அவர் தானங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாங்க. அவரோட தலைமையில் தான் ஆட்சி அமைப்பு. யார் சொல்கிறாங்க? 2 பேருமே அட்ரஸ் பண்றாங்க. இல்லையே, இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒத்துக்கிறேன். அவன் நாங்கள் கூட்டணி மந்திரி சேவையில் கேட்கான். பிஜேபி அதானே சொல்லுது, கூட்டணி மந்திரி சேவை எங்களுக்கும் மந்திரி சபையில் பங்கு வேண்டும். ஆமாம் என்கிறார் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா எடப்பாடி இது வரைக்கும் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல. கீழ்மட்டம் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் கிடையாது, அதிமுகவில் நாங்கள் தான் ஆட்சி, தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அதிமுக தான் ஆட்சி அமைப்போம், யாருக்கும் பங்கு கிடையாதுங்க. இல்லை இதை பாஜக தொடர்ந்து பேசிட்டே வருது, அதிமுக இதை எதிர்த்து பேசிட்டே வராங்க. ஆனால் 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. ஆமாம் 2 பேருமே கூட்டணியில் இருக்காங்க. இதை நாங்கள் பார்க்குறதுலாம் இருக்கட்டும் சார். இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்கன்னு? எங்களுடைய நினைப்புப்படி இந்த எலெக்ஷனில் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஏடிஎம்கே அழிக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துக்கு பிஜேபி வர வேண்டும்ங்கிறது பிஜேபியின் திண்ணமான எண்ணம். அதற்காக அதிமுக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆமாம். அதனால அதிமுகவை அவங்க ஒரு இதாக பகடக்காயாக பயன்படுத்தி வர வேண்டும் என்பது அவரோட எண்ணம் அல்ல. இல்லை 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 அதற்கு அவர்கள் பாடுபடவும் இல்லை. இல்லை. அதிமுக ஜெயிக்கணும்னு சொன்னால் நீ அங்கே கூட்டணி நீ எத்தனை சீட் கேளு, நான் இந்த சீட்டில் நிற்கணும்னு சொல்லணும் சார். நீங்கள் இன்னொரு தரப்பில் தேர்தலுக்குள்ளாக அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபடும் அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்குது. அதாவது அது ரொம்ப நல்லது, பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியில் வர வேண்டும், வந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நடந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்தால் நாட்டுக்கும் நல்லது, தமிழகத்துக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. அப்படி வருங்காலத்தில் நாங்கள் எந்த தொகுதியில் நிற்காட்டால் கூட எந்த பிரதிபலி இந்த விமர்சனத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக எதிர்க்கிறாரு. அதிமுகவை யாராலும் எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் உணராமல் தான் அவர் இருக்காரா? இப்போ நீங்கள் சொல்கிற ஓபிஎஸ், அமமுக, திருமதி சசிகலா அவர்கள் இந்த விவகாரம்லாம் களத்தில் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் ஒரு பலத்தில் தான் நிற்கிறாரு. எந்த பலத்தில் நிற்கிறாரு? அதிமுக கட்சி தொண்டர்கள் கொடி என்னிடம் இருக்கிறது, நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்காரு. இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் எனக்கு இப்போ சொல்லுங்கள், இவங்க இப்போ சொல்லுங்கள் கூட்டணி பிளவுபடுதுன்னு ரெட்டை லட்சணத்தை முடைக்கிடுவாங்க, பந்தயம் வச்சுக்கிடுவோம். யார் சொல்கிறா? யார் இருந்து வரா? எடப்பாடியாரே வரட்டும். நாங்கள் அவரை கெட்டு போகிறதுக்கு சொல்லலை, ஒரு தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டுங்கிறது ரொம்ப திண்ணமாக இருக்கிறோம். ஆனால் களம் அப்படி. ஆனால் நீங்கள் சேர்ற இடம் எப்படி இருக்குது? களம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் சேர்ற இடம் சார். இந்த சமஸ்கிருதம் எந்த நாட்டு மொழின்னு கூட சொல்ல தெரியாத ஒரு மொழிக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிட்டு தமிழகத்துக்கு, அதாவது கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றா தமிழ் சொன்ன தமிழை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிற மத்திய சர்க்காரோட போய் நீ கூட்டி சேர்ந்தனா எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று ஏற்றுக்கிடுவாங்க? கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு அது எப்படி கூட்டணி என்பது? அதனால தான் இப்போ நீங்கள் தேர்தலுக்காக மட்டும் தானே. ஆனால் அவர் கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. எப்படி நீங்கள் சாமி இல்லம்பியா? இப்போ நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சார், இந்த முருக மாநாடு நடத்தினார் இல்லையா, அப்போ இது கேள்விப்பட்ட செய்தி, 200 கோடி ரூபா செல்லூர் ராஜ் வீட்டிலேருந்து காணாமல் போயிட்டு இருந்துருக்காரு முருகன் மாநாடு நடத்தினதுக்கு. அப்புறம் அதை அப்படியே விட்டாங்க, அது என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே விட்டாங்க. இது வந்த செய்தி நம்ம பார்த்துக்கிட்டதில்ல. அவனை கொஞ்சம் பிறகு அவங்க 50 கோடினாங்க, 2 கோடினாங்க, ஏதோ அது என்ன உண்மையாக ஆண்டவனுக்கு வெளிச்சம். ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டிலேருந்து இவ்வளவு பணம் பிஜேபி ஆதரவாளர்கள் தான் போச்சுன்னு சொல்லி செய்தி வந்துச்சு. திருப்பி நீங்கள் அங்கே போய் கூட்டணி வச்சேன்னா உயிரோடு இருக்கும்போதே உங்களை இது பண்ணிட்டானே, நீங்கள் ஜெயிச்சு தனி விசாரிட்டியாக வந்துட்டேன்னா உங்கள் யோகம். அதை வேணால் தின்னமாக சொன்னோம் சார். திமுக கூட்டணியோட சர்ச்சை, திமுக கூட்டணியோட விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? தொகுதி நிறைய இடங்களை கேட்டு பூர்வம்படி நிறைய கருத்துக்கள் பதிவு செய்ய தொடங்கியிருக்காங்க, அது அப்படி பார்க்கலாம். எல்லாமே அடங்கி போயிடுவாங்க, எல்லாம் அடங்கிவிடும்.
திமுக கூட்டணியில் எந்த விரிசலுமே வராது. ஏன் ஏன் அப்படி அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க? அது நம்பிக்கைக்கு சொல்கிறதுக்கு காரணம், அதிமுக தனியாக நின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கேருந்து யாராவது 2 பேர் அதிமுகவில் வருவாங்க. பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்த காரணத்தினால் திமுகவுடன் கூட்டணி பிரியாது. பிரிய மாட்டார்கள். மாட்டார்கள். வேறு வழி இல்லைன்னு சொல்கிறீங்க? வேறு வழி இல்லை சார். ஒட்டுமொத்தமாக அவங்களே எதிர்க்கணும். பிஜேபியை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணுறாங்க. அப்போ அந்த அந்த அணி மட்டும்தான் அதில் இருக்குது. அதனால் அந்த கூட்டணியில் இங்கே வரவான தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் ஓட வருகை, அவர் எங்கள் கட்சிக்கு வரணும் எங்கள் கட்சிக்கு வரணும்னு நிறையா கட்சிகள் அழைத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். பாஜக கூட அவருடைய கூட்டணி எப்படியாவது கொண்டு வர வேண்டுமென்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட நிறைய தகவல்கள் பேசப்படுறதை பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் சார்? அது எனக்கு அந்த 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 கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இனிமேல் கட்சியில் பொறுப்பாளர்களே போடலை. மாவட்ட தலைவர் போட்டதோடு அப்படி விட்டுட்டாங்க எல்லா இடங்கள்லையுமே. ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார், போட்டுருவார் பொழுது. நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஏரியாவில் 4 பேர் சொல்கிறாங்க நான் தான் நகர தலைவர், நான் தான் நகர தலைவர். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அது நீங்கள் லேட் பண்ணுற காரணம் என்ன ஒன்றா, உள்கட்சி பூசல் மாதிரி தானே இது. உள்ளுக்குள்ளே இப்போமே நீங்கள் ஆரம்பத்தில் சண்டை எடுத்து விட்றீங்களே. அதுதான் அந்த அனுபவம் பட்டவர்களுக்கும் அனுபவம் இல்லாதவர்களுக்குள்ள ஒரு இது. நீங்கள் மாவட்ட செயலர் போட்டு அடுத்தது ஒன்றியத்தை போட்டுக்கணும், அடுத்து நகரம் கிளையை போடணும். நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே போடலை. உட்கட்சி பூசல் இல்லாமல் இருக்கும் எல்லா இடத்துலையும் முடிஞ்சிரும்ல சார். இப்போ நான் தான் தெரிஞ்சுட்டா அடுத்தாப்புல ரைட் அது என்ன உண்டோ பாருங்க. திட்டமிடல் இல்லாமல் இருக்குது சார். திட்டமிடல் இல்லை. அப்புறம் அவர் என்ன எண்ணத்தில் கட்சி ஆரம்பித்தாருங்கிறதில்ல. இந்த அவர் தேவரையா சொன்ன மாதிரி தெய்வீகமும் 2 கண்கள்னு சொல்கிறாரு. தெய்வீகமும் ஆன்மீகமும் 2 கண்கள்ன்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை யாரும் கற்றுக்கிட மாட்டாங்க. தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் அப்படின்னாரு. ஆமாம். இவர் இது வேறு மாதிரி சொல்கிறான்னு வைங்களேன். அதாவது அரசியல் கட்சிக்கு நீங்கள் பெரியாரை வச்சது ரைட்டு. நீங்கள் அங்கே போன உடனே எங்களுக்கு என்ன போய் பாரதிய ஜனதா கூட்டணி தான் இவர் பண்ணுறாரோ. எந்த கட்சியுமே அந்த அந்த வாக்கியத்தை இவங்களை தவிர வேறு யாரும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில காலங்களுக்கு முன்னால் வரப்பட்ட செய்தி பிஜேபி தான் இவரை கட்சி ஆரம்பிக்க சொல்லுது. அது நிறைய கருத்துக்கள் உலகன்னு வச்சுங்க. ஆனால் அதுக்கு ஏற்றா போல் அந்த அவர் நடத்துகிற மாநாட்டில் ஏகப்பட்ட கூட்டங்களை காமிச்சார். இவ்வளோ கூட்டத்தை காமிச்ச நீங்கள் உங்கள் கட்சிக்கு பொறுப்பாளரே போட முடியலையே, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வருவீங்க? இது என்னுடைய கேள்வி. அதாவது ஒரு அமைப்பு அமைச்சாச்சு, மாநாடு நடத்தியாச்சு, மாவட்டம் போட்டாச்சு, எலெக்ஷன் வருது, யார் கூட கூட்டணி, யார் என்ன செய்யணும், யார் பேசுறது? இன்றைக்கி நான் இருக்கிற ஏரியாவில் இந்த கட்சியில் இந்த கட்சிக்கு என்ன இருக்குது, இந்த கட்சிக்கு என்ன இருக்குன்னு யாருக்கு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் சொல்லணும். இன்றைக்கி மாங்காட்டு நகரத்தில் என்ன இருக்குது, எத்தனை பேர் நம்ம இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு நாங்கள் இங்கே உள்ள மாங்காட்டில் உள்ள நிர்வாகிகள் மாவட்டத்துக்கு ஒன்றியத்தை சொல்லி ஒன்றியம் மூலம் மாவட்டத்துக்கு போய் அப்போ தான் வரும். அப்போ நீங்கள் அதோடு நிப்பாட்டிட்டீங்களே, அடுத்தடுத்து நாங்கள் வேலை செய்கிறதுக்கு வழி இல்லைல்ல. மாவட்டம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஒரு தலைவர் எல்லாத்தையும் பார்க்க முடியாதுங்கிறது தான் மாவட்டம் வாரியாக பிரிக்கிறீங்க, போடுறீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் ஒன்றியத்தையும் இந்த கிளைகளையும் போடாமல் வச்சுருக்கீங்க? அப்போ அது கிளைகளுக்குள்ளே 10 பேர் இருந்தால் அந்த 10 பேருக்குள்ள யார் இன்னார் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா ரைட்டு அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க செய்ய வேண்டிய ஒன்று. 2வது, இவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெரியணும்னு தெரில. அவருக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் அவருக்கு சொல்லிடுறேன். புரட்சி கலைஞர் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து தனியாக வர்றாரு, வந்து நிற்கிறாரு, ஏதோ பண்ணார். ஒரு மிகப்பெரிய ஆளுமையான திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளி எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்கார்ந்தார். அதை அவரால் காப்பாற்றிக்கிட முடியல. சட்டசபையும் சினிமாவும் ஒன்றுன்னு நினச்சிட்டாரு. அதான காரணம். இது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? சரி, பார்க்கலாம். பொறுத்திருந்து இவர் எந்த விதமான பார்க்கலாம். அதனால் நடத்த போகிறார். உங்களுடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும். ரொம்ப நன்றி சார்.